بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم وبارك على سيدنا وحبيبنا وشفيعنا وقرة أعيننا محمد وعلى آله وصحبه ومن سار على نهجه واقتفى أثره واهتدى بهديه إلى يوم الدين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من 1000 شهر. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்தாளுகின்ற நேர்வழி காட்டுகின்ற வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவனேகன் இணை துணையற்றவன், வணங்க தகுதியானவன், நம்மை பார்த்துக் கொண்டிருப்பவன், நமது விஷயங்களை எல்லாம் நம்மை படைப்பதற்கு முன்னர் அவாஹதர் எனும் முன்னளப்பிலே முடிவு செய்து எழுதி வைத்திருப்பவன். அவனது நாட்டமின்றி உலகத்திலே எந்த நிகழ்வும் நடந்தேறுவதில்லை. அவனது அனுமதியின்றி அந்த கலாச்சாரங்களில் எந்த அசைவும் இடம்பெறுவதில்லை. அவன் நாடியதை நாடிய நேரத்திலே நாடிய விதப்படி நடாத்தி முடிக்கின்றான். அவனது நாட்டத்தை மிகைத்த நாட்டம் உலகத்திலே கிடையாது. மனிதர்கள் மீது அவர்களை பெற்றெடுத்த பெற்றோரை விட அன்புள்ளவனாக, கருணை உள்ளவனாக, ரஹ்மத்துள்ளவனாக இருக்கிறான். தௌபா செய்பவர்களின் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். தௌபா செய்பவர்களை, பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களை நேசிக்கின்றான். மனிதர்களுக்கு பல சந்தர்ப்பங்களை அவன் கொடுத்து கொண்டே இருக்கிறான். தௌபா செய்பவர்களின் தௌபாவை அவன் ஏற்றுக்கொள்கிறான். அந்த தௌபாவுக்கு பகரம் அவர்கள் செய்த தௌபாவுக்காக அவர்களுடைய பாவத்தை சில பல தருணங்களில் நன்மையாக கூட மாற்றிவிடுகிறான். அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை நான் புகழ்ந்து துதிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள், ரசூல்மார்கள், அவர்களின் வாழ்வை அடியொற்றி வாழ்ந்த, வாழுகின்ற, வாழப்போகின்ற எல்லா நல்ல உள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் ஸலவாத்தும் ஸலாமும் என்றென்றும் உண்டாகட்டும். ஆமீன். நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு நன்மையை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ்வின் அழைப்புக்கு பதில் சொல்லி இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அருமை சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் நம்மை படைத்தவன், நம்மை பார்த்து கொண்டிருப்பவன், எந்த ரப்பை ஒரு நாள் நிச்சயம் நாம் எல்லோரும் சென்று சந்திக்க இருக்கின்றோமோ அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பயந்து அவனது சிந்தனையோடு அவன் எவற்றை செய்யுமாறு நம்மை ஏவி இருக்கிறானோ அவற்றை இயன்ற அளவு எடுத்து, எவற்றையெல்லாம் நமது நலவுக்காக வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ அவற்றை முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை வசியத்தாகவும் நசீஹத்தாகவும் செய்து கொள்கிறேன். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு உண்மையான வார்த்தைகள் என்று எண்ண தோன்றுகிறது. ரமலானுடைய மாதம், ஒரு மாதம் நோன்பு பிடியுங்கள் என்று சொன்ன ஆயத்துக்கு அடுத்ததாக ஐயாமன் மஅதூதா, அந்த ரமலான் விரல் விட்டு எண்ணப்படக்கூடிய சில தினங்களாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா அருள்மறை அல் குர்ஆனிலே சொல்லுகிற அந்த வார்த்தைகள். ரமலான் ஆரம்பிக்கிறது என்ற சந்தோஷத்தோடு இருந்தோம். இன்று 25வது நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். வரும் 5 தினங்கள் இன்னும் பாக்கியாக இருக்கிறது. 5 தினங்கள். லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹ். மனிதனுடைய காலமும் இவ்வாறுதான் சகோதரர்களே. பிறக்கிறான், குழந்தை பருவம், வாலிபம், திருமணம்,
குழந்தைகளை பெற்றுக் கொள்கிறான். காலம் மிக வேகமாக கடந்து விடுகிறது. கருப்பாக இருந்த முடிகள் காலத்தின் வேகமான நகர்வினால் வெண்ணிறமாக ஆரம்பிக்கிறது. 40 தொடுகிறான். 50 வயதுக்குள் புகுந்து விடுகிறான். அல்லாஹ் அக்பர், வயோதிபத்தை அடைந்து விடுகிறான். எப்படி குழந்தை பருவத்திலே பலகீனத்தோடு இருந்தானோ வயோதிபத்தை அடைகிற நேரமும் அந்த பலகீனத்தை நாம் அவன் மீது மீட்டுவோம் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நம்மை பார்த்து சொல்லுகிறார். அன்பானவர்களே, சிலர் இடையிலே மரணித்து விடுகிறார்கள். சிலர் கொஞ்ச காலம் அவர்களுக்கு வாழ்வு அவகாசம் கொடுக்கப்படுகிறது. எல்லாமே உலக வாழ்வுடைய நியதி, அல்லாஹ்வுடைய சுன்னா இதுதான். புத்திசாலிகள் யார் என்றால் தங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்களை தன்னால் இயன்ற அளவு பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள் தான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொன்னது போல, உண்மையான புத்திசாலி மேலெண்ணங்களோடு வாழக்கூடிய மனிதன் அல்ல. தனது ஆசைகளை கொஞ்சம் அடக்கி, தனது விருப்பங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்தி, அல்லாஹுடைய ரசூலுடைய விருப்பத்திற்கு இணங்க தன்னை பக்குவப்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதன் தான் புத்திசாலி என்ற கருத்தை சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, நாம் எல்லோரும் ரமலானுடைய கடைசி பத்திலே இருக்கிறோம். நமது உள்ளத்திலே ஒரு தீட்டத்தோடு ஆசையோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவின் பாக்கியம் எனக்கும் கிடைத்துவிட வேண்டும் என்ற அந்த ஆசைதான். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. அந்த இரவிலே அல்லாஹுடைய மன்னிப்பையும், அல்லாஹுடைய பொருத்தத்தையும், நரக விடுதலையையும், அல்லாஹுடைய சிறந்த கதாகதருடைய ஹைரான முடிவுகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அன்பான சகோதரர்களே, ஒரு இரவின் மகத்துவத்தை உணர்த்துவதற்காக குர்ஆனுடைய 114 சூறாக்களில் ஒரு பூர்த்தியான சூறாவை அல்லாஹ் தஆலா ஒதுக்கி இருக்கிறான் என்றால் அந்த ஒரு இரவின் ரகசியம் என்ன, ஏன் அவ்வளவு சிறப்பு அதற்கு இருக்கிறதே? அன்பானவர்களே, ஒரு இரவுக்காக, அந்த இரவுடைய சிறப்பை உணர்த்துவதற்காக முழு குர்ஆனுடைய 114 சூறாக்களுள் ஒரு முழு சூறாவை அல்லாஹ் தஆலா ஒதுக்கி வைத்திருக்கிறார். காரணம், அந்த இரவுதான் குர்ஆன் இறக்கப்பட்ட முதலாவது முறை குர்ஆன் இறக்கப்பட்ட இரவு. அந்த இரவுதான் ஏற்கனவே பூமியில் இறங்காத அளவு மலக்குகளை அல்லாஹ் தஆலா வானத்தில் இருந்து பூமிக்கு அனுப்பி வைக்கிற இரவு. அந்த இரவுதான் மனிதர்களுடைய அல்லாஹ்வினால் முடிவு செய்யப்பட்ட கவாகதர் பூமியை நோக்கி இறக்கப்படக்கூடிய இரவு. சில தருணங்களில் சில மனிதர்களுடைய விதிகள் மாற்றப்படக்கூடிய கவாகதர், சில மனிதர்களுடைய துஆக்களுடைய வரக்கத்தினால் அவர்களது முன்னடப்புகள், அவர்களது தலைவிதி மாற்றப்படக்கூடிய இரவு. அது அல்லாஹ்வுடைய வரக்கத்தும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தும், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தும், அல்லாஹ்வுடைய நரக விடுதலையும் இறக்கப்படக்கூடிய இரவு. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த இரவை பற்றி குர்ஆன் ஒரு சொல்லை சொல்லுகிறதே, சலாம். அந்த இரவு சாந்தமானதே, மனிதர்களுக்கு எந்த கெடுதியையும் ஏற்படுத்தாததே, மனிதர்களுடைய உள்ளத்திலே சாந்தத்தை, மனிதர்களுடைய உள்ளத்திலே அமைதியை ஏற்படுத்தக்கூடியதே. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரவை பற்றித்தான் சொன்னார்கள். அதே 1000 மாதங்களை விட, 83 வருடங்களை விட சிறந்த ஒரு இரவு அந்த ரமதானிலே இருக்கிறதே. அந்த இரவின் பாக்கியத்தை இழந்தவன் எல்லா பாக்கியங்களையும் இழந்தவனை போல என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பான சகோதரர்களே, அந்த இரவு இந்த ரமதானில் எம்மை விட்டும் கடந்து விட்டதா, அல்லது எஞ்சி இருக்கிற 4 அல்லது 5 நாட்களில் மறைந்திருக்கிறதா நமக்கு தெரியாது. எப்பொழுதும் ஒரு முஃமின் அல்லாஹ்வின் மீது நல்ல ஆதரவு வைக்கக்கூடியவன். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அற்புதமான ஹதீஸ் இருக்கிறது. அது லைலத்துல் கத்ர் இரவுக்கு மட்டுமல்ல, எங்களுடைய வாழ்வின் ஒவ்வொரு இரவுக்கும் அது தேவையான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. சஹீஹான கிரந்தங்களில் எல்லாம் அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று அறிவிப்பதற்காக புறப்பட்டு வருகிறார்கள். 2 நபித்தோழர்கள் அவர்களுக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்காக அவர்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
அந்த 2 தோழர்களுடைய சண்டையையும் சமரசம் செய்வதற்காக ஈடுபட்ட அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ருடைய இரவை மறக்கடித்து விட்டார். சொன்னார்கள், தோழர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று சொல்வதற்காக நான் வந்தேன். இன்னென்ன மனிதர்கள் அவர்களுக்குள் முரண்பட்டுக் கொண்டார்கள். அது கருத்து முரண்பாடாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட கருத்து பேதங்களாக இருக்கலாம், ஏதோ 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டார்கள். வாய்த்தர்க்கமாக கூட இருந்திருக்கலாம். சில ரிவாயத்துகளில் அது வாய்த்தர்க்கம், கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட வாய்த்தர்க்கம் என்று கூட பதிவாகி இருக்கிறதே. நான் உங்களுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று சொல்ல வந்தேன். 2 மனிதர்கள் முரண்பட்டுக் கொண்டார்கள். அந்த இரவை அல்லாஹ் உயர்த்தி விட்டார். அது எப்பொழுது என்ற செய்தியை அல்லாஹ் உயர்த்தி விட்டார் என்றார்கள். அன்பானவர்களே, நாம் படிக்க வேண்டிய பாடம் இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் போன்ற உலமாக்கள் அதை சொல்லியும் இருக்கிறார்கள். 2 மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய நெருக்கம், முரண்பாடு, பிரச்சனை, வாக்குவாதம், இவை ஒரு உம்மத்துடைய லைலத்துல் கத்ருடைய இரவுடைய அந்த நாள் எது என்ற அந்த செய்தியை கியாம நாள் வரை உயர்த்தி இருக்கிறது என்றால் இதனுடைய பீடை எப்படிப்பட்டது என்பதை நாம் கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். கோபம் வருகிற பொழுது ஆக்ரோஷப்பட்டு விடுகிறோம், சில வார்த்தைகளை வாயினால் சொல்லிவிடுகிறோம், மனிதர்களுடைய உள்ளங்கள் உடைந்து விடுகின்றன. இதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன? அன்பானவர்களே, எங்களுடைய வீடுகளில், நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில், மனிதர்களோடு நாம் வாழக்கூடிய அமைப்புகளில், மனிதன் என்ற ரீதியில் நாம் மனிதர்களோடு தொடர்போடு இருக்கிற வேலைகளில் எங்களுடைய வார்த்தைகள், எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய நடவடிக்கைகளினால் இன்னும் ஒரு மனிதனை கஷ்டப்படுத்துகிற, இன்னும் ஒரு மனிதனின் உள்ளத்தை புண்படுத்துகின்ற, மானத்தை பங்கப்படுத்துகின்ற வார்த்தைகளினால் என்னென்ன நலவுகளை இழந்து விடுவோமோ என்ற அச்சம் நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு மனிதன் செய்கிற பாவத்தினால் அவனுக்கு வர இருக்கிற ரிஸ்குகள் கூட தடுக்கப்படுகிறது. ஒரு மனிதன் செய்கிற பாவத்தினால் அவனுக்கு வர இருக்கிற ரிஸ்குகள் தடுக்கப்படுகிறது. இப்னு கஸீர் ரஹ்மஹுல்லாஹ் போன்ற உலமாக்கள் இந்த ஹதீஸோடு இணைத்து சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு அமல் செய்கிற பாக்கியம் கிடைப்பதும் அல்லாஹ்வுடைய ரிஸ்க், அல்லாஹ்வுடைய அழப்பு, அல்லாஹ்வுடைய கொடை. அவனுக்கு சொல்லக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய, தௌபா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைப்பது. அவன் செய்கிற சில பாவத்தினால் அந்த ரிஸ்கை, அந்த அமலுடைய பாக்கியத்தை இழந்து விடுகிறான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற ஆரோக்கியம் அல்லாஹ்வுடைய ரிஸ்க். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கிற செல்வம், நல்ல குழந்தைகள், மனைவி, குடும்பம் என்பது அல்லாஹ்வுடைய ரிஸ்க். ஏன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற கௌரவம் அதுவும் அல்லாஹ் அளந்த ரிஸ்க். அவன் செய்கிற பாவத்தினால் இந்த ரிஸ்கை அவன் இழக்க வாய்ப்பிருக்கிறது என்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அன்பானவர்களே, முரண்பாடுகள் அது குடும்பம் சம்பந்தப்பட்ட, உறவுகள் சம்பந்தப்பட்ட, கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நாம் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய தருணம் இது. குறிப்பாக இந்த இரவுகள், அது வருடத்தின் ஒவ்வொரு நாளும் நாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருந்தாலும் குறிப்பாக இந்த இரவுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது உயர்த்தப்பட்டது உங்களுக்கு நலமாக இருக்கலாம், அதை தேடிக்கொள்ளுங்கள். 29வது இரவிலே தேடிக்கொள்ளுங்கள், 27வது இரவிலே தேடிக்கொள்ளுங்கள், 25வது இரவிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒற்றைப்பட்ட இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சில ரிவாயத்துகள், உலமாக்கள் 40க்கு மேற்பட்ட கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு இதுவாக இருக்கலாம், அது எப்பொழுது என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, ஒரு புத்திசாலி எஞ்சி இருக்கிற இந்த நாட்களில், அது ஒற்றைப்பட்ட இரவோ அல்லது இரட்டைப்படையான இரவோ, எஞ்சி இருக்கிற இந்த நாட்களையாவது நாம் பயன்படுத்திக் கொண்டால் நாம் பாக்கியசாலிகள் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனின் வாழ்வில் 83 வருடங்கள் இணைக்கப்படுகிறது என்றால் எவ்வளவு பாக்கியசாலி அவர். எங்களில் ஒருவரை எழுப்பி 83 வருடங்கள் உங்களுடைய ஆயுளில், அதைவிட கூடுதலாக 100 வருடங்கள் உங்களுடைய ஆயுளில் கொஞ்சம் அதிகப்படுத்தி தரவா என்று கேட்டால் நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? 83 வருடங்கள் எக்ஸ்ட்ரா கூடுதலாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால்
அன்பானவர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஒருவனுக்கு அமல் செய்ய கிடைப்பது இதுதான். அவன் அந்த இரவிலே செய்கிற ஒவ்வொரு அமலும் தொடர்ச்சியாக 83 வருடங்கள் செய்த அமலுக்கு ஒப்பானது. வரும் ஒரு இரவும் 100 ரூபாய் சதகா கொடுக்கிறார், 1000 ரூபாய் தர்மம் செய்கிறார், அவருடைய வசதிக்கேற்ப கூடுதலாக குறைவாக கொடுக்கிறார். 83 வருடங்கள் அதை செய்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறார். அந்த இரவிலே அந்த வருடம் நடைபெற இருக்கிற எல்லா விஷயங்களும் முடிவு செய்யப்படுகிறது. அப்படியாக இருந்தால் அந்த வருடம் ஒரு மனிதன் செய்கிற அமல், ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற ரிஸ்க், ஒரு மனிதன் ஹஜ் செய்ய போகிறானா, ஒரு மனிதனுடைய அஜல், யார் யார் மரணிக்க போகிறார், யார் உயிர் வாழ போகிறார், எல்லாமே அந்த இரவிலே முடிவு செய்யப்படுகிறது. இதனால் சுஃபியான் அத்-தௌரி ரஹ்மஹுல்லாஹ் போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இரவிலே செய்வதற்கு மிகவும் உகந்த ஒரு அமல் இருக்குமாக இருந்தால் அது துஆ என்பதாக சொல்கிறார்கள். என்ற அளவு உங்களுடைய ஆசைகளை, தேவைகளை அல்லாஹ்விடம் கையேந்தி கேளுங்கள். அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு அதை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அன்பானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உம்முல் முஃமினீன் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று எனக்கு விளங்கிக் கொண்டால், நான் எனக்கு தென்பட்டால், நான் தெரிந்து கொண்டால் நான் என்ன செய்ய வேண்டும்? கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமான ஒரு துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள். சொன்னார்கள், அந்த இரவு இதுதான் என்று தெரிந்தால், அல்லாஹும்ம இன்னக அஃபுவ் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி என்ற துஆவை அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்று தனது அன்பான மனைவிக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு ரிவாயத்துல உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று எனக்கு தெரிந்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே நான் 2 விஷயங்களை கட்டாயம் அதிகமாக கேட்பேன். ஒன்று அல்லாஹ்வுடைய மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய மறைப்பு. இரண்டாவது அல் ஆஃபியா, சுக வாழ்வு. இந்த 2ஐயும் அல்லாஹ்விடம் கேட்பேன் என்றார்கள். அன்பானவர்களே, அபு என்ற வார்த்தை, ஆஃபியா என்ற வார்த்தை ஒரே சொல்லில் இருந்து பிரிந்திருக்கிறது. ஒரு மனிதன் எவ்வளவுதான் நன்மை செய்தாலும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை அவன் அடைந்து கொள்ளவில்லை என்றால் அவன் நிச்சயமாக துரஷ்டவாதியாக ஆகிவிடுவான், அபாக்கியசாலி அவன். இதனால் தான் நபிமார்கள் கூட பாவத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள், பாவம் மன்னிக்கப்பட்ட நபிமார்கள் கூட பாவ மன்னிப்பு என்ற விஷயத்திலே மிகவும் கரிசனை கொண்டிருக்கிறார்கள், கவனம் எடுத்திருக்கிறார்கள், பயந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் செய்த இஸ்திக்பாரை குர்ஆன் நமக்கு சொல்லி இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பாவ மன்னிப்பு கிடைத்து விட்டால் அவன் நிச்சயம் பாக்கியசாலி. அதனால் நான் மன்னிப்பை கேட்பேன். இரண்டாவது சொல்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்விடம் ஆஃபியா, சுக வாழ்வை நான் கேட்பேன். அன்பானவர்களே, ஆஃபியா என்ற வார்த்தை மிகவும் ஆழமான கருத்துடையது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரிவாயத் ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. 2 தொழுகைகளுக்கு இடைப்பட்ட நேரத்திலே அல்லாஹ்விடம் நீங்கள் கேட்கிற துஆ மறுக்கப்படுவதில்லை. 2 அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையிலே நீங்கள் கேட்கிற துஆ மறுக்கப்படுவதில்லை என்று சொன்ன சமயத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அதானுக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட அந்த குறுகிய நேரத்தில் நாம் எதை கேட்க வேண்டும்? சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ்விடத்திலே ஆகிய சுக வாழ்வை கேளுங்கள், அல்லாஹ்விடத்திலே சுக வாழ்வை கேளுங்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுக்கு ஈமானுக்கு பிறகு கிடைக்கின்ற ஆக சிறந்த அருள் சுக வாழ்வு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் சோதனைகளில் சிக்கிக்கொள்ளாமல், நோய் நொடிகள்ல மாற்றிக்கொள்ளாமல், கடன் நெருக்கடிகள்ல விழுந்து விடாமல், ஒரு மனிதன் சோதனைகள்ல அல்லது ஒரு மனிதனுடைய மானம் பறிபோகாமல் சுகமான, பிரச்சனைகள் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கைக்குத்தான் ஆஃபியத் என்று சொல்லப்படும். அதை அல்லாஹ்விடம் கேளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தி இருக்கிறார்கள். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இதுதான் அந்த இரவு என்று எனக்கு தெரிந்தால் நான் அல்லாஹ்விடம் மன்னிப்பையும் ஆஃபியத்தையும் ஆரோக்கியத்தையும் கேட்பேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, காலம் இன்னும் இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் ஆதரவு இருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இறுதி 10 அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி 10 ரமலானுடைய கடைசி 10 ஏனைய நாட்களை விட மிக கடுமையாக முயற்சித்து இபாதத் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். தனது சாரத்தை இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள், தயார் நிலையிலே இருப்பார்கள் இரவெல்லாம் வணங்குவதற்காக. தன்னுடைய இரவை தயாராக்குவார்கள். குடும்பத்தில் யாராவது தூங்கினால் அவர்களை தட்டி எழுப்புவார்கள். இந்த இரவுடைய பாக்கியத்தை இழந்துடாதீங்க, அந்த இறக்கம் எனக்கு கிடைக்கிற பாக்கியம் என்னுடைய மனைவி என்னுடைய மகள்மார்களுக்கு கிடைக்க வேண்டுமே என்ற அந்த அந்த ஏக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கி இருப்பவர்களை கூட தட்டி எழுப்புவார்கள். அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்திலே குறிப்பாக சில அமல்களை செய்திருக்கிறார்கள். அதில் ஒன்று, தன்னால் இயன்ற அளவு நின்று வணங்கி இருக்கிறார்கள். இரண்டாவது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு குர்ஆனை நபி அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஓதி காண்பிப்பார்கள். நபி அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். அந்த இரவுடைய விசேஷமான இபாதத். மூன்றாவது, தன்னுடைய கையில இருக்கிறதை எல்லாம் கொடையாக கொடுப்பார்கள். எவ்வளவு இருக்கிறதோ அதை இருப்பவர்களுக்கு கொடுப்பார்கள். பணம் மட்டுமல்ல தன்னுடைய அறிவை கூட சஹாபாக்களுக்கு கொடையாக கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ரமலானுடைய காலம், அதிலும் குறிப்பாக இறுதி 10 நாட்களில் தன்னை ஒரு கொடையான மனிதனாக, ஒரு கொடையாளியாக காண்பித்திருக்கிறார்கள். தன்னுடைய வார்த்தைகளால், தன்னுடைய செல்வத்தினால், மனிதர்களுக்கு நலவை நாடக்கூடிய விஷயத்தினால், மனிதர்களை மன்னிக்கிற விஷயத்தினால் ஒரு கொடையாளியாக இருந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த இரவுக்காக சரப்புகள் மிகவும் தயார் நிலையில் இருந்திருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக தமீமுத்தாரி ரலியல்லாஹு அன்ஹு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான ஒரு நபித்தோழர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே மட்டும் உடுப்பதற்காக 1000 திர்ஹம் பெறுமதியான ஒரு உடுப்பை வாங்கி வைத்திருந்தார்கள். அது லைலத்துல் கத்ருடைய இரவு இது என்று அவர்கள் ஊகித்துக் கொண்டால், அதை கெஸ் பண்ணினால், அந்த இரவிலே உடுத்துக் கொள்வதற்காக 1000 திர்ஹம் பெறுமதியான ஒரு ஆடையை வாங்கி வைத்துக் கொண்டார்கள். சுமாராக 6-7 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஆடை அந்த இரவுல மட்டும் உடுத்துக் கொள்வார்கள். மலக்குகள் இறங்கக்கூடிய இரவு என்பதற்காக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலத்திலே நமக்கு கடமையான சில விஷயங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் அல்லாஹு தஆலா நமது செல்வங்களுக்கு ஸகாத்தை கடமையாக ஆகியிருப்பது போல, வருடத்திலே ஒரு முறை அறுவடை செய்கிற நேரத்திலே நமது செல்வங்களுக்கு ஸகாத்தை கடமையாக ஆக்கியிருப்பது போல, நமது உடலுக்கும் ஒரு ஸகாத்தை அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஸகாத்துல் பதன், அதுதான் ஸகாத்துல் ஃபித்ர் என்ற ரமலான் மாதத்திலே, ரமலான் முடிகிற நேரத்திலே கட்டாயம் கொடுக்க வேண்டிய வாஜிபான ஸகாத். இது ஒரு மனிதன் தன்னுடைய உடலை சுத்தப்படுத்துவதற்காக கொடுக்கிற ஸகாத். ரமலான் முழுக்க ஒரு மனிதனுக்கு அனுமதி இருக்கிறது அதை கொடுப்பதற்கு. குறைந்தபட்சம் பெருநாளுடைய தலைப்பிறை கண்ட பிறகு, பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு முன்னால் அந்த தர்மத்தை அவன் கொடுத்து விட வேண்டும். என்ன தர்மம் கொடுக்க வேண்டும்? ஒவ்வொரு முஸ்லிமும், அவர் பெரியவரோ சிறியவரோ, பிறந்த குழந்தைகள் கூட, பெருநாளுடைய பிறைக்கு முன்னால் பிறந்த குழந்தைகள் கூட முஸ்லிமாக இருந்தால் அந்த குழந்தைகள் மீதும் அந்த ஸகாத் வாஜிபாகிறது. அந்த குழந்தைக்கு செலவு செய்வது எந்த தந்தை மீது கடமையோ, அவர் அந்த குழந்தைக்காக கூட அந்த தர்மத்தை நிறைவேற்றுவது அவர் மீது கடமையாகிறது. அன்பானவர்களே, பெருநாளுடைய தினம் தன்னுடைய செலவுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதைவிட சற்று அதிகமாக பணம் இருப்பவர்கள் மீது அல்லாஹ் இந்த தர்மத்தை கடமையாக ஆக்கி வைத்திருக்கிறார். பெருநாளுடைய தினம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தர்மம் கொடுக்க எவ்வளவு செலவு இருக்கிறதே, அவருக்கு, அவரது மனைவி, அவருடைய பிள்ளைகளுடைய செலவு எவ்வளவோ, அந்த செலவை விட கொஞ்சம் கூடுதலான பணம் இருக்கக்கூடியவர் மீது இந்த தர்மம் கடமையாகிறது. அவருக்கும் கடமை, அவருடைய செல்வத்திற்கு ஏற்ப அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகளுக்காகவும் அவர் நிறைவேற்றுவது அவர் மீது கடமையாக இருக்கிறது. ஒரு தலைக்கு 2 கிலோ 400 கிராம் ஆரமுள்ள பிரதான உணவு எங்களோட நாட்டை பொறுத்தவரையில அரிசியாக அதை நிறைவேற்றுவது அவர் மீது கடமையாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்ற நோன்பாளியுடைய நோன்பிலே ஏற்பட்ட
சில தவறுகள், இச்சையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவைகளை அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்காக ரமலானுடைய தர்மமாக ஜகாத்துல் ஃபித்ரை எங்கள் மீது கடமையாக்கினார்கள் என்ற ஹதீஸ் பல கிதாபுகள்ல பதிவாகி இருக்கிறது. அன்பானவர்களே, அப்படி பார்க்க போனால் நமது சமூகத்திலே 90 விதமான மனிதர்கள் இந்த தர்மத்தை நிறைவேற்ற வேண்டிய கடற்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இதை பற்றிய சட்டங்களை குணமாக்கல் வாயிலாக அவர்களை அணுகி நாம் புரிந்து கொள்வது கட்டாயமாக இருக்கிறது. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய இந்த இறுதி பற்றி இதிலே நாம் செய்கிற இபாதத்துக்கள்ல தொழுகை, திலாவத்துல் குர்ஆன், ஸிக்ர் இவைகள் மட்டுமல்ல, மனிதர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய இபாதத் இருக்கிறதே, இதுவும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இபாதத்தாக இருந்திருக்கிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பத்திலே இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். இறுதி பத்திலே அவர்கள் இஅ்திகாஃப் இருக்கிற நேரத்திலே நிகழ்ந்த ஒரு சம்பவம் இருக்கிறது. அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பண்பான ஒரு மனிதராக, எவ்வளவு குணமுள்ள ஒரு மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள். இறுதி பத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு குர்ஆனை ஓதுவதற்காக இஅ்திகாஃப் இருப்பார்கள். பள்ளியிலே ஒரு கூடாரம் அடித்து ஒரு முறை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபுக்காக வந்திருக்கிறார்கள். பள்ளியிலே அவர்களுக்காக ஒரு கூடாரம் அடிக்கப்பட்டிருந்தது. இந்த கூடாரத்தை கண்டவுடன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, யா ரசூலல்லாஹ், எனக்கு ஆசையாக இருக்கிறது, நானும் பள்ளியில் ஒரு கூடாரம் அடித்து இஅ்திகாஃப் இருக்கவா? அனுமதி கொடுத்தார்கள். அந்த பெண்மணி ஒரு கூடாரம் அடித்து அவரும் இஅ்திகாஃபுக்காக வந்தார். கொஞ்ச நேரமாகி வெளியிலே வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஅ்திகாஃபுடைய கூடாரத்தில் இருந்து அங்கு இன்னும் 2-3 கூடாரங்கள் அடிக்கப்பட்டிருக்கிறது. கேட்டார்கள் தோழர்களிடம், இது யாருடையது? யா ரசூலல்லாஹ், நீங்கள் இஅ்திகாஃப் இருப்பதை பார்த்து உங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஒரு கூடாரம் அமைத்துக் கொண்டார். அதை பார்த்து உங்களுடைய அடுத்த மனைவி ஹப்ஸாவும் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு கூடாரம் அடித்துக் கொண்டார்கள். அதை பார்த்து ஸைனபும் ஒரு கூடாரம் அடித்துக் கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களை பார்த்து, நன்மை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இப்படி செய்தீர்கள். சொன்னார்கள், என்னுடைய இந்த கூடாரத்தை அகற்றுங்கள், உங்களுடைய கூடாரங்களையும் அகற்றுங்கள், இந்த வருடம் நான் இருக்கவில்லை என்றார்கள். அந்த இஅ்திகாஃபை நான் அந்த வருடம் நிறுத்திக் கொண்டு அடுத்த ரமலானுக்கு பிறகுள்ள ஷவ்வாலிலே அதை கதா செய்ததாக ரிவாயத்துகள்ல பதிவாகி இருக்கிறது. நாம் படிக்க வேண்டிய பாடம் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய நேரத்திலே எங்களை விட மலக்குகளோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு ரகசியம் பேச வேண்டிய தேவைப்பாடு உள்ளவர்கள் இருந்தும் கூட மனைவிமார்கள் ஆசைப்படுகிறார்கள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று. அவர்களை ஒரு வார்த்தை சொல்லி அனுப்ப முடியுமாக இருந்தும் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது நிலைமையை கவனத்திலே கொண்டு அவர்களோடு தானும் சேர்ந்து சென்றிருக்கிறார்கள். அவர்களுடைய மனதை உடைத்துக் கொள்ளாமல். எப்படிப்பட்ட குணமுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். எமது வாழ்வை நாம் ஒரு கணம் மீட்டி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. உள்ளங்களை சாந்தப்படுத்தக்கூடிய விஷயத்திலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்திருக்கிறார்கள். ரமலானை அடுத்த பெருநாள் வரை இருக்கிறது. இந்த பெருநாள் எங்களுக்கு சொல்லித்தர இருக்கிற பாடங்கள்ல மிக முக்கியமானதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு கூட்டத்தாரும் அவர்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு நாள் இருப்பது போல இஸ்லாமிய சமூகத்திற்கு அல்லாஹ் 2 பெருநாட்களை தந்திருக்கிறான். அது மனிதர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற தினம் என்று சொல்லி தந்தார்கள். அன்பானவர்களே, நாம் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதில் ஆக சிறந்த ஒரு இபாதத் இருக்கிறது. என்ன தெரியுமா? அதுதான் மனிதர்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது. ஒரு முஸ்லிமான மனிதனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவது இருக்கிறதே, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான இபாதத் என்ற ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. கர்நாள் வரை இருக்கிறது. சகோதரர்களே, நாம் நமது குடும்பத்திலே நமது மனைவி மக்கள், நமது சுற்றத்தார், நமது குடும்பத்தினர், நமது உறவுகள், கொஞ்சம் தூரத்திலே இருக்கிற உறவுகள், இவர்களை நாம் இவர்களுடைய உள்ளத்தை ஒரு வகையிலே சந்தோஷப்படுத்த முடிந்தால், அது ஒரு சலாமூடாக, அது ஒரு ஹதியா ஊடாக, அது ஒரு சந்திப்பினூடாக, அது ஒரு மன்னிப்பினூடாக, அது ஒரு வெட்டுப்படுத்தினூடாக
அவர்களை சந்தோஷப்படுத்த முடிந்தால் நாம் பாக்கியசாலிகள் சகோதரர்களே. உள்ளம் சார்ந்த இபாதத்துக்கள் உடல் சார்ந்த இபாதத்துக்களை விட அல்லாஹ்விடத்திலே மதிப்புக்குரியவை என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துகிறார், பாதையில் இருக்கிற ஒரு மனிதரை சந்தோஷப்படுத்துகிறார். ஏதோ ஒரு வகையில 10 ரூபாய் 20 ரூபாய் என்பது ஒருவருக்கு சாதாரணமான விஷயம். ஆனால் அதை ஒரு குழந்தையுடைய, ஒரு யாசகருடைய, ஒரு மனிதனுடைய கையிலே கொடுத்து அவருடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தி அவருடைய துஆவை பெறுவது இருக்கிறதே, அது மகத்தான பணியாக, மகத்தான வழக்கமாக இருக்கிறது. மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. உறவுகள் என்ற வகையிலே நமக்குள் சில கசப்புகள் இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம். அவைகளை சீர் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் நமக்கு இப்படியான ரமதானையும் பெருநாளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு கோல்ல அல்லது ஒரு சந்திப்புல நடந்த விஷயங்களை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன், மறந்து விட்டேன், உங்களோடு சலாம் சொல்லி உங்களோடு உறவாடி செல்ல வந்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதனுக்கு கிடைக்கிற பாக்கியம் இருக்கிறதே, அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் உண்மையான சந்தோஷம் சகோதரர்களே. இந்த பெருநாளை எத்தனை வருடங்கள் இந்த இப்படியான பெருநாள்கள் எங்களுக்கு வீழும் என்பது தெரியாது. அதனால இப்படியான சந்தர்ப்பங்களை எங்களுடைய வாழ்க்கையுடைய ஒரு சந்தர்ப்பமாக, அல்லாஹ்வுடைய ஒரு பாக்கியமாக, நியமத்தாக கருதி துண்டிக்கப்பட்ட உறவுகள், துண்டிக்கப்பட்ட நட்புகள், நண்பர்கள், இவர்களுடைய உறவுகளை நாம் சீராக்கிக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக நாம் பாக்கியசாலிகள். நண்பர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக உறவு கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக மஹப்பத்தாக அன்பு பாராட்டக்கூடியவர்கள், நேசம் பாராட்டக்கூடியவர்கள், நாளை மறுமையில நபிமார்கள் பார்த்து பொறாமப்படக்கூடிய மனிதர்கள் பார்த்து இவர்கள் நபிமார்களோ என்று பொறாமைப்படக்கூடிய அளவு மிம்பர் மேடைகள்ல அவர்கள் வீசியிருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுக்காக நேசம் பாராட்டக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக ஒருவரை ஒருவர் நேசிக்கக்கூடியவர்கள், ஒருவரை ஒருவர் மன்னித்து விட்டுக் கொடுக்கக்கூடியவர்கள். எனவே இந்த ரமதானையும் இந்த பெருநாளையும் எப்படியான ஒரு இபாதத்துக்காக நாம் பாவித்துக் கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல விஷயங்களை விளங்கி அவனது அருளையும் அவனது ரஹ்மத்தையும் அவனது இஅ்திக் நாரையும் அடைந்த கூட்டத்தாரில் நம் அனைவரையும் சேர்த்தல்வாராக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. நாம் தெரிந்தும் தெரியாமலும் செய்த குற்றம் குறைகளை நீ மன்னித்து மறைத்தருள்வாயாக. ரஹ்மானே, வெள்ளிக்கிழமை தினத்திலே 25வது நோன்பை நோற்றவர்களாக ஒரு இடத்துல கையேந்தி இருக்கிறோம். ரஹ்மானே, அல்லாஹ் இந்த வருடத்துடைய ரமதானிலே பாக்கியம் பெற்ற மனிதர்கள் எங்களையும் நீ சேர்த்தருள்வாயாக. நீ முடிவு செய்த கதிரிலே மிகச் சிறந்த பங்கை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாளிலே நீ பரக்கத் செய்வாயாக. அல்லாஹ் எங்களுடைய அமல்கள்ல நீ பரக்கத் செய்வாயாக. உனக்கு விருப்பமான, உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய செயல்கள், உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய இபாதத்துகளில் என்னை ஈடுபடுத்துவாயாக. அல்லாஹ் கதிருடைய இரவை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. அந்த இரவிலே நின்று வணங்கி நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு இவரிடத்திலே துஆ கேட்டு இவருடைய பாக்கியங்களை பெற்றுக் கொண்ட, நரக விடுதலை அடைந்து கொண்ட கூட்டத்தாரில் ரஹ்மானே எங்களை சேர்த்தல்வாயாக. இந்த நேரத்திலே உலகத்திலே எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அந்த முஸ்லிம்களுடைய கஷ்டத்தை நீ துடைத்து விடுவாயாக. குறிப்பாக பலஸ்தீனிலே, கஸாவிலே, யா அல்லாஹ் 6 மாதங்களாக கஷ்டப்படக்கூடிய, யுத்த சூழலிலே ஒடுக்கப்படக்கூடிய, அநீதம் இழைக்கப்பட்ட அந்த முஸ்லிம் சகோதரர்களுக்கு யா அல்லாஹ் நீ ஒரு விமோசனத்தை, ஒரு விடுதியை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் அவர்களுக்கு சுதந்திரத்தை நீ நசீபாக்குவாயாக. அவர்கள் இழந்திருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸாவை எங்கள் எல்லோருக்கும் நீ மீட்டி தந்தருள்வாயாக. அநியாயக்காரர்களை ஒடுக்கி விடுவாயாக. அவர்களுக்கு தக்க பாடத்தை நீ புகட்டுவாயாக. அவர்களிடம் இருந்து யா அல்லாஹ் நீ பழி தீர்ப்பாயாக. அன்புள்ளவனே, இரக்கமுள்ளவரே, எங்கெங்கெல்லாம் நீங்கள் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ரமதானிலே உன்னுடைய மேலான மகத்தான உதவியை நீ நசீபாக்குவாயாக. உங்களது துஆக்களை ஏற்று கபூல் செய்வாயாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.